2007ல எம்.எஸ். தோனி ஃபர்ஸ்ட் எவர் ஹிஸ்டாரிக் T20 வேர்ல்ட் கப் டோர்னமென்ட்ல இந்தியாவ வின் பண்ண வச்சதுக்கு அப்புறம், இந்தியன் கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரியில மட்டும் இல்லாம, வேர்ல்ட் கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரியிலே அந்த T20 டோர்னமென்ட் ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சு. அப்ப இருந்த தாக்கத்த காரணமா வச்சு BCCIயும், லலித் மோடியும் சேர்ந்து இந்தியால ஒரு பிரான்சைசி மாடல் கிரிக்கெட் ஆரம்பிக்கலாம். பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பிரான்சைசி ஓனர் ஆக்கி, சிட்டி பேசிஸ்ல டோர்னமென்ட் நடத்தி, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸையும், இந்தியன் பிளேயர்ஸையும் மிங்கிள் பண்ணி விளையாட விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால ஸ்டார்ட் பண்ணதான் IPLன்னு சொல்லப்படுற இந்தியன் பிரீமியர் லீக். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிக்கோங்க. இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை உதாரணமா வச்சு டாப் கிரிக்கெட்டிங் நேஷனான ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பல கண்ட்ரில இந்த பிரான்சைசி லீக கொண்டு வந்து விட்டாங்க. ஆனா கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட் ரிலேட்டட் பிரான்சைசி லீக் ஐபிஎல் யார் ஓன் பண்ணிருக்காங்களோ அவங்களே ஓனரா மாறிட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண SA20 இருக்கட்டும், இன்டர்னு சொல்லப்படுற இங்கிலாந்துல நடக்கிற டோர்னமெண்டா இருக்கட்டும், அதுக்கு இந்தியன் டீம்ஸ் தான் முக்காவாசி ஓனரா இருக்காங்க. அப்ப ஐபிஎல் ஒரு டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இன்டர்நேஷனல் பிளேயரையும், இந்தியன் பிளேயரையும் மிங்கிள் பண்ணி விளையாட வைப்பாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 18 எடிஷன் முடிஞ்சு 19வது எடிஷனும் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஐபிஎலுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதை விட இப்போ ஒரு 100 மடங்கு ஐபிஎலுக்கு எக்ஸைட்மெண்ட் பெருகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.